ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம விநாயகருக்கு பிடித்த தீபம் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அரச மரத்தடி பிள்ளையாருக்கு இந்த எண்ணெயில் தீபம் ஏற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சனிக்கிழமை அப்படின்றது அரச மரத்தை சுற்றி நம்ம வலம் வரும் பொழுது பல்வேறு மேஜிக் நம்ம வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு சூட்சுமமான வழிபாடு. இந்த சனிக்கிழமை அரச மரத்தை நம்ம வழிபடுவது, அதுவும் இந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வரும் பொழுது அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயக பெருமானுக்கு இந்த ஒரு தீபம், இந்த தீபம் விநாயகருக்கு மிகவும் பிடித்த தீபமாக சொல்லப்படுகின்றது. இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் அரச மரத்தையும் சேர்த்து வழிபடும் பொழுது பல எண்ணற்ற அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். அந்த எண்ணெய் தீபம் எப்படி வழிபடுவது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே போல் இந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த சதுர்த்தியாக சொல்லப்படுகின்றது. இந்த மாதம் நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமை இந்த சங்கடகர சதுர்த்தி வருகின்றது. அன்றைய தினத்தை நீங்கள் தவற விடாதீங்க. ஏதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரத்தடி பிள்ளையார் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விநாயகருக்கு பிடித்த தீபத்தை அதில் ஏற்றி பாருங்கள். இப்போ அரச மரத்தடி பிள்ளையார் இல்லை அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தாலும் சரி, இந்த விநாயகருக்கு பிடித்த தீபத்தை இந்த அருமையான சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஏற்றி நீங்கள் வழிபடுங்க. சனிக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு தான் ஏற்றணும் அப்படின்றது கிடையாது. எந்த ஒரு சதுர்த்திக்கும் எந்த ஒரு சங்கடகர சதுர்த்திக்கும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து சங்கடங்களையும் அடியோடு நீக்குவார் விநாயக பெருமான். அது என்ன எண்ணெயில் நம்ம அந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். விநாயகருக்கு மிகவும் உகந்த ஒரு தீபம் அப்படின்னு இதை சொல்லலாம். சுத்தமான தேங்காய் எண்ணெயை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நம்ம சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரத்தடி பிள்ளையார் இருந்துச்சு அப்படின்னா அதில் போய் ஏற்றுங்கள். ஏற்றி இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே போதும். ஒரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சு விட்டு 7 முறை விநாயகரை வலம் பாருங்கள். ஓம் கணபதியே போற்றி, ஓம் விநாயக பெருமானை போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் 7 தடவை சுற்றி இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை விநாயக பெருமான் தீர்த்து வைத்து விடுவார். இது 100% கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெய் தீபத்திற்கு, அதுவும் விநாயகருக்கு ஏற்றும் பொழுது அதன் சக்தி பல மடங்கு அதிகமாகும். அதனால் அந்த உங்களுக்கு கிடைக்கின்ற பலனும் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமாக அந்த விநாயக பெருமான் தந்தருள்வார். இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை நீங்கள் கோவிலில் போய் ஏற்ற முடியாதவர்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நிச்சயம் விநாயகர் படமோ சிலையோ இருக்கும். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வீட்டில் வழிபட்டுக்கிட்டு வாங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு. வீட்டில் செய்கிறீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஒரு டம்ளர் பால் மட்டும் விநாயகருக்கு வச்சு இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை அவருக்குன்னு ஒரு அகல் விளக்கு தனியாக நீங்கள் வச்சு இதை ஏற்றிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு சதுர்த்தியும் வரும், அப்போவும் ஏற்றுங்க. சங்கடகர சதுர்த்தி வரும், அப்போவும் ஏற்றுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஏற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். சுப காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அனைத்து காரியங்களிலும் வெற்றியை கொடுப்பார் வெற்றி விநாயகர். அதனால முடிஞ்சா அரச மரத்தடியில் இந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வரும் பொழுது மட்டும் அந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றுங்கள். இப்போ நவம்பர் 8ஆம் தேதி நம்ம சொல்ற மாதிரி வருது அந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. அதை தவற விட்டவங்க எந்த சங்கடகர சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றுங்கள். அதுவும் முடியாதவர்கள் நம்ம சொன்ன மாதிரி வீட்டில் அந்த ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்கள் விநாயகருக்கு தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் தருவார் விநாயக பெருமான். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.